السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء، صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من كان صدقة في الدنيا ورد البلاء وتضاعف السناء أو كما قال عليه الصلاة والسلام، رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்து எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நம்மை மனித சமுதாயத்திலிருந்து படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். மனிதனாக மட்டும் படைத்தது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றார். இதற்கு நம்முடைய வாழ்நாள் முழுக்க இறுதி மூச்சு வரையும் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருந்தாலும் அதற்கு நிகராக ஈடாக முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் அருள் கொடைகள் பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுவது போன்று, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை என்ன நினைத்தால் உங்களால் என்ன நினைக்க முடியாது, உங்களால் என்னவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் மனிதனின் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றார். ஈமானோடு அல்லாஹ்வுடைய கிருபையில் பிறந்தோம், ஈமானோடு வாழ்ந்தோம், ஈமானோடு மரணிப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் வேதத்திலே கூறுகின்றான், குர்ஆனிலே, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை எப்படி நீங்கள் அஞ்ச வேண்டுமோ அந்த உரிமையை கொண்டு நீங்கள் அஞ்சுங்கள். அதே போன்று வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம் இல்லாமல் மரணிக்காதீர்கள். ஈமானோடு பிறந்தீர்கள், ஈமானோடு வாழ்ந்தீர்கள், ஈமானோடு தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை. பெரியன்பர்களே, அப்படிப்பட்ட அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றார். பெரியன்பர்களே, உலகத்திலே அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து அதில் பலதரப்பட்ட சட்ட திட்டங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார். அந்த சட்ட திட்டங்களுக்கு பெயர் தான் ஷரியத்தே முத்தஹரா, பரிசுத்தமான மார்க்கம். பரிசுத்தமான மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தீன் என்பது மதம் அல்ல, மார்க்கமாக இருக்கின்றது. அல்லாஹ்வினால் மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட திட்டங்களுக்கு பெயர் தான் தீனுல் இஸ்லாம், மார்க்கம் என்பதாக சொல்லுவார், ஷரியத் என்பதாக சொல்லுவார். இதில் யாருக்கும் எந்த விதமான அதாவது கூட்டணிகளோ எந்த விதமான அவர்களோடு சேர்ந்து இணைந்து செய்யக்கூடிய செயல்கள் அல்ல, அல்லாஹ்வினால் மட்டும் உருவாக்கப்பட்டது. எந்த நபி எந்த ரசூலுக்கும் இதில் எந்த விதமான அதாவது ஒரு கூட்டமைப்புகள் கிடையாது. அல்லாஹ் எதை நினைத்தானோ அந்த சட்டத்தை உருவாக்கி நபிமார்கள் ரசூல்மார்களின் மீது அல்லாஹ் தஆலா வேதமாக இறக்கி விடுவான். அவர்கள் மக்களுக்கு போதனை போதித்து காட்டுவார்கள். இப்ப நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிறோம், எந்த நபி ரசூலாக இருந்தாலும், ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருந்தாலும் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் சொல்லக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு கிடையாது. இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், என்னுடைய நபி ரசூல் எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அது அவருடைய வார்த்தை அல்ல, என்னுடைய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எதை வஹீயின் மூலமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ, வஹீயின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு எது எடுத்துரைத்து காட்டினானோ, இறக்கி வைத்தானோ அந்த விஷயத்தை மட்டும்தான் அவர் மக்களுக்கு போதிப்பார்கள். தனது மனோ இச்சை கூறுகின்றது, நம்முடைய இஷ்ட பிரகாரம் சொல்லலாம் அப்படிங்கிறது எந்த நபி ரசூலுக்கும் அந்த துணிச்சலை அந்த உரிமை அல்லாஹ் கொடுக்கவில்லை. மாறாக எந்த விஷயத்தை மக்களுக்கு போதித்தாலும் அது அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் கூறப்பட்ட, அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட விஷயமாகத்தான் இருக்குமே தவிர அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய உரிமையை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய நபி ரசூல் எதை சொன்னாலும் இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே என்னுடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் அல்ல. நான் சொல்லுவேன், அவர் சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் எந்த விதமாக இருந்தாலும் அது என்னுடைய சார்பாகத்தான் அவர்கள் சொல்லுவார்களே தவிர அவர்களுடைய சுய உரிமையின் சார்பாக எதையும் சொல்ல மாட்டார்கள்.
சுப்ஹானல்லாஹ். பெரியவர்களே, இப்படி பலதரப்பட்ட சட்டத்திட்டங்களை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றான். அதுல ஒரு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா சதகா. சுப்ஹானல்லாஹ், தர்மங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே தாங்களுக்கு நம்ம தர்மத்தை பத்தி அடிக்கடி பேசி இருக்கிறோம். இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் தாங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்வது, ரஹ்பத் பைதா கர்னா, மனிதனுக்கு மத்தியில் ஆர்வத்தை ஊட்டுவது, இது ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கு. பெரியவர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உணவு இல்லை பரவாயில்லை வாழலாம். நம்ம பட்டினியா இருக்கிறதுனால நேரம் போகாம இருக்குமா ஜி? நேரம் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். சூரியன் உதஞ்சது, உச்சம் வந்தது, அஸ்தமானுச்சு, இரவு வந்தது, பகல் வந்தது, கடந்து சென்று கொண்டே இருக்கும். நாம பட்டியா பட்டியா இருக்கிறோம், நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், நமக்கு பட்டினியா இருக்குது, பசியா இருக்குது, சோறுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நேரம் காலங்கள் எதுவுமே நிற்பது கிடையாது. இருக்குதாஜி? இல்லை. அன்சர் பாய் சாப்பிடல அதனால நேரம் ஓடாது, அப்படியே நிப்பாட்டு, 10 நில்லு அப்படின்னு நல்லா சொல்ல மாட்டான். அது யாருக்குமே முடியாது. நேரம் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குமே ஒரு உலக விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டவில்லை. சாப்பாடு இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லையா பசியில ஒரு பிஸ்மித் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன அஜூ யௌமன் சபரன் அதாவது அன அஜூ யௌமன், நான் ஒரு நாள் பட்டினியா இருப்பேன் ஆனா பொறுமையா இருப்பேன். சில நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உணவு கொடுப்பான், அதை நான் என்ன செய்வேன்? சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வேன். சுப்ஹானல்லாஹ். நான் தினந்தோறும் எப்பயாவது பட்டினியா இருந்தாலும் அந்த பட்டினியை சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருப்பேன். அல்லாஹ் கிட்ட எந்த விதமான ஷிக்வா செய்ய மாட்டேன், முறையிட மாட்டேன். அல்லாஹ் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா அல்ஹம்துலில்லாஹ், இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இல்லைனாலும் அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்னைக்கு ஒரு நாள் பட்டினியா இருந்தாலும் ஒரு நாள் பட்டினியா இருப்பேன், சபுரா இருப்பேன், ஒரு நாள் வயிறார சாப்பிடுவேன், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வேன். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய கருணையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை உலக வாழ்க்கையில எதுவுமே ஆர்வத்தை அதிகமா ஊட்டுறது கிடையாது. ஆனா 2 விஷயத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வத்தை ஊட்டினாங்க. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் சதகா. சுப்ஹானல்லாஹ். உலக விஷயத்துல நீ வாழும் காலத்துல அதிகமா தர்மம் செய்து கொண்டே இரு. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து சதகாவுடைய சிறப்புகளை சொல்றாங்க. அந்த சமயத்தில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லையே, நீங்க தினந்தோறும் சதகா கொடுக்க சொல்றீங்க, தினந்தோறும் தர்மம் செய்ய சொல்றீங்க, எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லை, நாங்களே தர்மம் வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம், கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லி இருக்கிறோம், பெரும்பாலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபாக்கள் 100% 90% பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்தவங்க தான். ஒரு 10% மட்டும்தான் கொஞ்சம் வசதியான சஹாபாக்கள் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அபூ தல்ஹா, ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி பெரிய பெரிய சஹாபாக்கள் 10 சஹாபாக்கள் கொஞ்சம் நல்ல வசதி நிலைமையில இருந்தாங்க. 90% பாத்தீங்க அப்படின்னா சஹாபாக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வறுமையில கஷ்டத்துல தான் இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க தர்மம் வாங்குற நிலைமையில தான் இருக்கிறோம், தர்மம் கொடுக்கிற நிலைமையில இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்க கிட்ட வசதிகள் தர்மங்கள் செய்யறதுக்கு இல்லைனா கூட நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 2 ரூபாய் 3 ரூபாய் இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். 3ல் 4ல் ஒரு பங்கு இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாவது என்ன செய்யணும்? தர்மங்கள் செய்யணும். 1. 2வது சொந்த வீடு. ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்த வீடு அவசியம் என்பதை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டினார்கள் மக்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். ஆக தர்மம் என்பது அடிக்கடி நீங்க எவ்வளவு முடியுதோ, நீங்க கிட்ட இல்ல, அல்லாஹ்வுடைய கிருபையில கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு அதுல ஒரு பகுதி எடுத்து இல்லாத ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு போதித்தார்கள், வலியுறுத்தி காட்டினார்கள். பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதஸ் ஸபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுஸாஇஃபு லிமன் யஷா. சுப்ஹானல்லாஹ்.
பெரியன்பர்களே, ஒரு மனிதன் 1 ரூபாய் தர்மம் செஞ்சா அப்படின்னா அந்த தர்மத்தை அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் 1 ரூபாய் தர்மம் செய்கின்றார்களோ, கமஸலி ஹப்பத்தின், அது ஒரு வித்தை போன்று, கோதுமை வித்து இருக்கு பாத்தீங்களா, அந்த வித்தை போன்று. அந்த ஒரு வித்து நீங்க பூமியில போட்டீங்க அப்படின்னா அதுல அல்லாஹ்வுடைய கிருபையில 7 கிளைகள் உருவாகும். ஒரு வித்துல இருந்து 7 கிளைகள் உருவாகும். அந்த 7 கிளைகள்ல ஒவ்வொரு கிளைகளிலேயும் 100 மியாத்து ஹப்பா, 100 வித்துக்கள் உருவாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா அழகான முறையில, தெளிவான முறையில குர்ஆன்ல தர்மம் செய்வதை பற்றி உதாரணம் காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இதை விட என்ன உதாரணம் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 ரூபாய் நீ செலவு செஞ்ச, உனக்கு அல்லாஹ் 100 ரூபாய் செலவு செஞ்சதுடைய நன்மை உனக்கு வழங்குவான். பெரியன்பர்களே, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ஹஜ் செய்யறோம், திலாவத்துக்கள் செய்யறோம், நல்ல காரியங்கள் தஸ்பீஹாத்துக்கள் zikr செய்யறோம். இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா மறுமையில என்ன செய்வான்? கூலியை கொடுப்பான். ஆனா உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நீங்க செய்யக்கூடிய அமல்களிலே, நல்ல அமல்களிலே ஒரு மனிதன் உலகத்திலே செய்தால் அதனுடைய பிரதிபலன், அதனுடைய அதுக்குண்டான பகரத்தை அல்லாஹ் உலகத்திலேயும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம், தர்மம் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க சோதிச்சு பாருங்க, நீங்க உண்மையான அனுபவிச்சு பாருங்க. 10 ரூபாய் நீங்க அல்லாஹ்வுடைய கிருபை நீங்க தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகாது. 100 ரூபாய் உங்களுக்கு அன்னைக்கு கொடுத்துருவோம் அல்லாஹ், கணக்கை நேர் பண்ணுவோம் அல்லாஹ் இங்கே. ஏன்? கொடுக்கக்கூடிய தன்மை என்பது அல்லாஹ்வுடைய தன்மை, மனிதனுடைய தன்மை அல்ல. எப்ப ஒரு மனிதன் மற்றவங்களை பற்றி கவலைப்பட்டு தர்மம் செய்யணும், நாமளும் நமக்கு உண்டானதை சேர்த்துக்கிட்டு இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எந்த மனிதன் கொடுக்கக்கூடிய தன்மை அவனிடத்துல வருதோ இது அல்லாஹ்வினுடைய தன்மை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தானே கொடுக்கிறான். அல்லாஹ் பேனியாஸ், அல்லாஹு ஸமது. அல்லாஹ் பேனியாஸ், யாருக்குமே தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தேவை தான் எல்லாத்துக்குமே, அவனுக்கு யாருடைய தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவன், அந்த தன்மை எப்ப அடியானிடத்துல இருக்குதோ வருதோ அது அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புறான். என்னுடைய சிஃபத்து, என்னுடைய தன்மை என்னுடைய அடியானிடத்துல இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமல் எது என்பதாக. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யதஃபக்கரு அலன் நாஸ், ஒரு மனிதன் தன்னை பற்றியும் கவலைப்பட்டால், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தம், தன்னுடைய சகோதரனை பற்றியும் யார் கவலைப்பட்டானோ அவன்தான், அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமல். இன்னைக்கு தப்லீக் தாவத்துடைய வேலை அந்த அடிப்படையில் ஓடிட்டு இருக்குது. பெரிய நண்பர்களே, அப்ப நம்மளை பத்தி கவலைப்பட்டு அல்லாஹ்வுடைய அதுக்குன்னு மற்றவங்களை பத்தி தான் கவலைப்படணும், நம்மள டீல விட்டுணும் கிடையாது. முதல்ல நம்மளை பத்தி கவலைப்படணும். நாம சரியா இருக்கிறோமா, நம்மளுடைய அமல்கள் சரியா இருக்கா, முதல்ல நம்மளை பத்தி கவலைப்படணும். அதுக்கப்புறமே மற்றவங்களை பத்தி கவலைப்படணும். மற்றவங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு நம்மளை பத்தி கவலை விட்டு அப்படின்னா இதுக்கு பிரயோஜனமே கிடையாது. சலி பாய் ஃபாய்தா நீங்க. அதனால பெரிய நண்பர்களே, இப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சவன் என்ன? யதஃபக்கரு அலன் நாஸ், மனிதனை பற்றி யார் அதிகமாக கவலைப்படுகின்றானோ அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சவன். ஏன் ஜி? அல்லாஹ் அடியார்களை பற்றி கவலைப்படுறான். அந்த சிஃபத்து மக்களுக்கு மத்தியில எப்ப வருதோ, எப்ப மற்றவங்களை பற்றியும் கவலைப்படக்கூடிய தன்மை, இது அல்லாஹ்வுடைய தன்மை, மனிதனுடைய தன்மை அல்ல. எப்ப மற்றவங்களை பற்றி கவலைப்படக்கூடிய, அடியார்களை பற்றி கவலைப்படக்கூடிய தன்மை அல்லாஹ்வுடைய தன்மை அடியாரிடத்தில் பெறுகின்றானோ அதை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். பரவாயில்லையே, இவனும் நம்மள மாதிரியே கவலைப்படுறானே, மக்களை பத்தி சுயநலமா இல்லாம பொது நலமா இருக்கிறானே, மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். இரண்டாவது, கொடுக்கக்கூடிய தன்மை என்பது, தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் தான் கொடுப்பான் எல்லாத்துக்குமே. மனுஷனுடைய வேலை இல்லை, அல்லாஹ்வுடைய வேலை. இப்ப எப்ப மனிதனும் மற்ற மனிதனை பற்றி கவலைப்பட்டு தர்மங்கள் செய்கின்றானோ, கொடுக்கிறானோ, இல்லாதப்பட்ட ஏழையா பாவம் ஏன் அவனுக்கு கொடுக்கலாம். தமிழ்ல சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும், ஏதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவன் தெரிகின்றான் என்பதால். ஏழையின் சிரிப்பில் இறைவன் தெரிகின்றான், உண்மையான விஷயம் தான் அது. பெரியன்பர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம எப்ப ஒருத்தரை பத்தி கவலைப்பட்டு அவருக்கு உண்டான கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி நாம தர்மம் செய்யறோமோ,
இந்த தன்மை அல்லாஹ்வுடைய தன்மை. இதை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான். பரவாயில்லையே, நம்மள மாதிரியே மற்றவனை பத்தியும் கவலைப்படுறான், நம்ம கொடுக்கிற மாதிரி இவனு மற்றவங்க கொடுக்குறானே அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மனசுல அந்த ஆர்வங்கள் ஆதங்கத்தின் காரணமாக அல்லாஹ்வுக்கு அந்த அமல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் காபத்துல்லாஹ்ல உட்கார்ந்து துஆ செய்றான். எங்க உட்கார்ந்துஜி? காபத்துல்லா ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்து துஆ செய்றான். ஹஜ் செஞ்சான், ஹஜ் செஞ்ச பிறகு துஆ செய்றான். ஒரு மனிதன் தொழுகிறான், தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட பேசுறான், அல்லாஹ் கிட்ட துஆ செய்றான். நோன்பு வைக்கிறான், நோன்பு வச்சு இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செய்றான். அல்லாஹ்வுடைய கிருபையில ஹதீஸ்ல வருது, ரம்ஜானுடைய மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு துஆவாவது கண்டிப்பா நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க 10 துஆ செய்றீங்க, 10 ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் 9 விட்டுட்டு 1வது கண்டிப்பா ஏத்துக்குவான். ஒரு நாளைக்கு ஒரு துஆ படுற 30 நாளைக்கு 30 துஆ. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஜும்மாவுடைய குத்துபா நேரத்தில் பார்க்குறோம், எத்தனை மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. குத்துபாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில 2 குத்துபாவுக்கு நடுவில் இமாம் உட்காராரு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் எந்த துவா கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிப்படிக்கக்கூடிய நேரம், அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள், அந்த நொடிகள் அங்கீகாரம் பெறக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் வீணான பேச்சுக்கள் பேசக்கூடாது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட அந்த நிலைமையில் அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்படி மற்றவங்களை பத்தி இப்ப அது மாதிரி துவா செய்றாங்க. இந்த துவாவெல்லாம் அல்லாஹ் தஆலா அதிகமா நேசிக்கிறது கிடையாது. ஒருத்தர் ஹஜ் செஞ்சுட்டு ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்து துவா செய்றாரு, காபத்துல்லாஹ்வுடைய கிலாஃபை பிடிச்சிட்டு துவா செய்றாரு, ஒருத்தர் தொழுத பிறகு துவா செய்றார், ஒருத்தர் நோன்பு வச்ச பிறகு துவா செய்றார், ஒருத்தர் குர்ஆன் படிச்சிட்டு துவா செய்றார், ஒருத்தர் zikr செஞ்சுட்டு துவா செய்றார். இந்த துவாவை காட்டிலும் ஒரு இல்லாதப்பட்ட ஏழை மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு இருகரம் என்று யார் துவா கேட்கின்றார்களோ அந்த துவாவை இவர்கள் எல்லாம் கேட்டாங்க பார்த்தீங்களா, தொழுகையாளி, ஹாஜி, நோம்பாளி, திலாவத்து எல்லாம், அவங்களுடைய துவாவை காட்டிலும் அதிகமாக அல்லாஹ் நேசிப்பது எந்த துவாவை? இல்லாதப்பட்ட ஏழையினுடைய தேவையை பூர்த்தி செய்த பிறகு யார் இருகரம் என்று துவா கேட்கின்றார்களோ அந்த துவாவை அதிகமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இதை நான் சொல்லல, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகான உதாரணம் கொடுக்குறான். நீ 1 ரூபா செலவு செஞ்சியா, 100 ரூபா செலவு செஞ்சோடைய நன்மை உனக்கு மறுமையிலையும் கொடுப்பேன். 100 ரூபா உனக்கு அல்லாஹ் 1 ரூபா செலவு செஞ்சியா, 100 ரூபா செலவு செஞ்சதுடைய நன்மையும் கொடுப்பேன். அதோட உனக்கு 100 ரூபா பணத்தையும் உலகத்திலேயே கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். இது வேற எந்த அமல்களையுமே கிடையாது. தொழுகையில, நோம்புல, அல்லாஹ்வுடைய கிருபையில, சிக்ர்ல, திலாவத்துல, ஹஜ்ஜில எதுவுமே இந்த இபாதத்து இந்த அமல்கள் டிஸ்கவுண்ட் கிடையாது. ஆனா தர்மத்தில் மட்டும் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். நீ உலகத்துல 1 ரூபாய் என் பாதையில செலவு செஞ்ச உனக்கு 100 ரூபாய் கொடுத்துருவேன். உலகத்திலேயே கணக்கு நேர் பண்ணுவேன். ஏன்? உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன். என்னுடைய பாதையில மற்றவனை பத்தி கவலைப்பட்டு நீ தர்மம் செய்யற, உன்னை நான் வீணாக்க மாட்டேன், உன்னை நான் ஏழையாக்க மாட்டேன், உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அது இல்லாம மறுமையிலும் உன்னுடைய ஏட்டுக்களிலே நான் நன்மையை எழுதி கொண்டே இருப்பேன், மறுமையிலும் உனக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க தர்மத்தை பத்தி, மன் கான ஸதகத்தன் ஃபி துனியா, உலகத்தில் யார் தர்மங்கள் செய்கின்றார்களோ, வரத்துல் பலா, அல்லாஹ் தஆலா பலா முசீபத்துகளில் இருந்து அவனை பாதுகாக்கின்றான். மாஷா அல்லாஹ். வதுஸாயிஃபு ஸனா, அவனுடைய வயது அதிகமாக்குவான். இந்த ஹதீஸை நல்லா கவனமா கேட்கணும். நீங்க 2 விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பலா முசீபத்துக்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கள், உங்களுடைய பாவத்தின் பிரதிபலனாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், தக்தீரே அஸலி, தக்தீரே அஸலி இல்ல, தக்தீரே அஸலி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கள், நோய் நொடி, வியாபாரத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன்கள், குடும்பத்தில் பல பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன செய்வான்? தர்மத்தின் காரணமாக வரத்துல் பலா. உலகத்தில் உங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அடியோடு நான் முறித்து விடுவேன். இந்த சதகா, இந்த தர்மத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. தர்மம் தலை காக்கும். இந்த தர்மம் உங்களுடைய எல்லா முசீபத்துக்களையும் போக்கிவிடும். மாஷா அல்லாஹ். 2வது பெருமா சொல்றாங்க, வயுஸாயிஃபு ஸனா, உங்களுடைய வயது அதிகமாகும். நீங்க உலகத்தில் அதிகமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா, தர்மங்கள் அதிகமா செய்யுங்க. ஷனாஸ் பாய், अगर तुम ज्यादा सदका करोगे अल्लाह तुम्हारी उम्र में लंबी बरकत देगा.
दूसरी बात और रद्दुल बला, जो आदमी अल्लाह के रास्ते में सदका खैर खैरात करेगा, तो मेरे दोस्तों बुजुर्गों भाइयों, दुनिया के अंदर जो भी बला मुसीबतें हैं, जो भी कर्ज से फंसा हुआ है, जो भी परेशान है, जो भी बीमार है, या हमारी गुनाहों की बदौलत से जो आफतें हम लोगों को आने वाला है, तमाम मुसीबतों को अल्लाह ताला मुसीबतों को दूर कर देगा। किस बिना पर? सदक़े के बिना पर। सुभान अल्लाह। वरद्दुल बला, சதகாவின் பரக்கத்தின் காரணமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் அல்லாஹ் தாலா முற்றுப்புள்ளி வைத்து விடுவான். மாஷா அல்லாஹ். இப்ப ரெண்டு பிரயோஜனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உனக்கு வயசுல பரக்கத்து வேணுமா? சதகா பண்ணு. உன்னுடைய பலா முசீபத்துக்கள் நீங்கணுமா? சதகா பண்ணு. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லையா, முதல்ல நேரா வாங்க, வுது செய்யுங்க, 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜா தொழுகுங்க, அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், வியாதியை கொடுத்ததும் நீதான், அதை ஷிஃபா கொடுக்கிறதும் நீதான். உன்னை தவிர எனக்கு ஷிஃபா கொடுக்கிறவன் எவனும் கிடையாது. மருந்துகளோ டாக்டர்களோ எல்லாமே ஒரு அஸ்பாபு தான், ஒரு காரணம் தான். அவங்க கையில எதுவுமே கிடையாது. அந்த மருந்திலேயும் ஷிஃபா வைக்கிறது யாரு? அல்லாஹ் தஆலா. நான் மருந்த நம்பல, நான் மாத்திரையை நம்பல, டாக்டரை நம்பல, உன்னை நம்புறேன். மாஷா அல்லாஹ். ஆனா வைத்தியம் செய்வேன், இது சுன்னத்து. முறையான முறையில நான் வைத்தியம் செய்வேன், நான் மருந்து சாப்பிடுவேன். மருந்து சாப்பிடுறது தான் என் வேலை, ஷிஃபா கொடுக்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய வேலை. இந்த மாத்திரையில ஒண்ணுமே கிடையாது. மாத்திரையில ஒரு பலா முசீபத்து இல்ல பாய். மாத்திரையில ஷிஃபா வைக்கிறது யாரு? அல்லாஹ் தஆலா. டாக்டர் வந்து எல்லாமே செஞ்சிட முடியாது. எல்லா டாக்டர்ல ஆபரேஷன்லாம் பண்ணிடுறான், என்ன பொழைச்சிடுறானா? நஜீர் பாய், कितने की डॉक्टर मार रहा था, इंसान को जान से मार रहा था, खबरस्तान को आबाद कर रहा था. कितने की डॉक्टर ऐसे हैं, 10 லட்சம் நீங்க செலவு செய்றீங்க, என்ன ஜி பொழைச்சிடுவானா? 10 லட்சம் நான் கேரண்டியா கொடுக்குறேன். இந்த டாக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். வரும் भाई 10 लाख रुपए मैं खर्चा कर दूं भाई, मैं मेरे बेटे को जिला डालना, जिया नहीं समझे, 10 लाख वापस कर डालना. डॉक्टर के पास बोला होगा कीजिए, वो सत्य डॉक्टर लिख देंगे कि भाई 10 லட்சம் நீங்க கொடுங்க பாய், நான் ஆபரேஷன் பண்றேன், உங்க பையனை உயிர் பொழைச்சிடுவான். அப்படி உயிர் பொழைக்கல அப்படின்னா 10 லட்சம் நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன் பாய். ஒரு டாக்டர் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல மாட்டாங்க, முடியாது. ஏன்? அவன் கையில ஒண்ணுமே கிடையாது, அவன் கையில எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. என்னது? அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குதரத். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து வஸ்துவின் மீது சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். ஹர் பெரியம்பர்களே, விஷயத்துக்கு வருவோம். இப்ப எதுவுமே அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு மனிதனுக்கு பலா முசீபத்துக்கள் நீங்கணுமா? நீங்க தர்மங்கள் செய்யுங்க. உங்களுடைய வயது அதிகமாகணுமா? நீங்க அதிகமா உலகத்தில் வாழ ஆசைப்படுறீங்களா? தர்மங்கள் செய்யுங்க. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க உடம்பு சரியில்லையா, முதல்ல வாங்க, வுது செய்யுங்க, 2 ரக்காத் தொழுகுங்க, அதுக்கப்புறமேல் தர்மம் செய்யுங்க. உங்களால முடிஞ்சது ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல ஆஸ்பத்திரிக்கு போங்க. யார் சொன்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு பையன் கடல் பிரயாணம் செஞ்சிருக்கிறான். அப்பெல்லாம் ஃப்ளைட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ளைட்லாம் கிடையாது, கடல் பிரயாணம் தான், கப்பல்ல தான் போகணும். பயங்கரமான ஒரு நிலைமை, மாசக்கணக்கில் போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாப்புல அவங்க தகப்பனாரு, என்னுடைய பையன் கடல் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான் ஏதுன்னு எனக்கு தெரியல. எந்த ஃபோனு செல்போன்லாம் ஒன்றும் கிடையாது, சக்கராத்து இல்லை, இப்போ தானே வந்துச்சு. எப்போ இந்த செல்போனில் வந்து தொலைஞ்சது, எல்லா சக்கராத்து வாழ்க்கையே நாசமாகி போச்சு. அது பொட்ட பிள்ளைங்க வாசம் வீணாக போச்சு. செல்போன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் சின்ன பின்னமாகி போச்சு. சீரியல் இருந்துச்சு, சீரியலில் மலை ஏறி போச்சு. இப்போல்லாம் சீரியலில் யாரும் பார்க்கறது கிடையாது, செல்ஃபோன் தான். அதில் சக்கராத்து என்னென்னமோ இருக்குது, யார் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். இப்போ கல்யாணத்துக்குலாம் தரகரே தேவையில்லை भाई. भाई दे अबू ताहिर, तुम्हारा माँ बाप से भी जाकर तुझे दोस्ती देखने की जरूरत ही नहीं. அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. क्या भाई? என்ன भाई? கல்யாணம் பொண்ணு மாப்பிளையும் பேசிக்குவான், பொண்ணு மாப்பிளையும் பேசிக்குவான். அவங்க எல்லாம் முடிவெடுத்த பிறகு அப்பங்கிட்ட சொல்லுவான், மரியாதையா கட்டி வைக்கிறியா இல்லை நாங்கள் போய் செஞ்சுக்கிட்டான். இதுதான் உங்க மரியாதை. இப்போ என்ன செய்யணும்? வேற வழி இல்லை, கட்டி தான் வச்சாகணும். ஏன்னா இவனே எல்லாமே தீர்மானிச்சிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன போடுவேன், உனக்கு சுடிதார் பிடிக்குமா, சாரி பிடிக்குமா, என்ன சக்கராத்து, எல்லாம் இவனே பேசி முடிச்சுக்குவானு. ஹேர் பெரிய அதை பற்றி பேசணும்னா மணிக்கணக்காக பேசணும், வேண்டாம், விஷயத்துக்கு வந்துடும். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில பெரிய அன்பர்களே, இன்னைக்கு மோசமான நிலைமைகள், இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய கஷ்டங்கள் நீங்கணும், வியாதி இல்லை, சிஹத்தா இருக்கணும், தர்மங்கள் அதிகமாக செய்யணும்.
இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த அடியார் சொல்றாரு, என்னுடைய பையன் கடல் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறான், நான் என்ன செய்யறது? பெருமான ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரெண்டு விஷயத்தை நீ செய்யணும். ஒன்னு துவா செய், ரெண்டாவது தர்மம் செய். துவா செஞ்சார் பையனுக்காக வேண்டி, ரெண்டாவது தர்மம் செஞ்சார். தர்மம் செஞ்சு முடிச்ச உடனே பார்த்தா அப்படின்னா பயங்கரமான அலை, கடல்ல புயல் வருது. புயல் வந்தோன்னா கடல்ல அப்படியே சும்மா பயங்கரமான நிலைமை, கப்பல் கவரக்கூடிய நிலைமை, கப்பல் கவுந்து போகும். அது மாதிரி புயல், அலைகள் பயங்கரமா அடிக்குது, ராட்சச அலைகள். அந்த சமயத்தில் சரீரி சத்தம் வருது, மலக்கு சத்தம் போட்டு சொல்றாங்க, உன்னுடைய தகப்பனார் கொடுத்த தர்மம் அல்லாஹ்வுடைய கிருபையில ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உன்னுடைய தர்மத்தின் காரணமாக உன்னுடைய கப்பல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே சஹி சலமத்தா திரும்புவீங்க. மாஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி வருது. அவங்க சொல்றாங்க, உன் பையன் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு அல்லாஹ் நீ கொடுத்த தர்மத்தின் காரணமாக கடலில் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்து உன்னுடைய பிள்ளையும் பிள்ளையோடு இருந்த மற்றவர்களையும் சஹி சலாமத்தா அல்லாஹ் தஆலா கூட எங்க விட்டுட்டான், தன்னுடைய நாட்டில் விட்டுட்டான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சொல்லப்படுது. பெரியன்பர்களே, ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு சின்ன சம்பவம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒருத்தர் அதிகமாக நேசிச்சார். நேசிக்கும் சமயத்தில் மலக்குல் மௌத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நீங்க அவரை மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கிறீங்க, இன்னும் 3 நாள் அவர் மூத்தா போக போறாரு. சுப்ஹானல்லாஹ். பெரியவர்களே, 3 நாள்ல இன்னும் மூத்தா போக போறாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த அடியானின் மீது ரொம்ப பிரிய வச்சிருக்கிறார். நீங்க அவர் மேல பிரிய வச்சிருக்கிறீங்க, 3 நாள் அவர் மூத்தா போயிடுவார். யார் சொன்னா? மலக்குல் மௌத். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, அவர் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறார். மலக்குல் மௌத் கூப்பிட்டாரு. யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்குது, நீ 3 நாள் சங்கு ஊதிடுவான்னு சொன்ன, அவன் 1 மாசம் கூட சுற்றி தான் கிடக்கிறான், என்னையா பொய் சொல்றியா? அப்படி மலக்குல் மௌத் சொன்னாரு, இல்லைங்க, அவன் தர்மம் செஞ்சான். என்ன தர்மம்? அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறான், என்னையா செஞ்ச அப்படி சொன்னாங்க. நான் 30 திர்ஹம் 30 திர்ஹம் நான் வச்சிருந்தேன். சிறுக சிறுக சேர்த்தி ஒரு மனிதர் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, நோய் நொடி, உடம்பு சரியில்லை, வைத்தியம் செய்யணும், ஏதாவது கொடுங்க, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு அப்படின்னாங்க. 30 திர்ஹமை அப்படியே அவனுக்கு கொடுத்துட்டேன். யாரு? அந்த நண்பர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்றார், 30 திர்ஹத்தை ஒரே ஆளுக்கு நான் கொடுத்துட்டேன். அல்லாஹ்வுடைய கிருபையில பாருங்க, மலக்குல் மௌத் மூலமாக அல்லாஹ் தஆலா ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றான், 30 திர்ஹம், ஒரு திர்ஹத்துக்கு பகரமா 1 வருஷம் அவனுடைய வயசை அதிகமாகிட்டேன். माशा अल्लाह 30 साल बढ़ेगा, 50 साल में मरने वाला 80 साल तक जिंदा रहेगा. क्यों? 30 दिरहम अल्लाह के रास्ते में खर्च किया. 1 दिरहम के बदले में अल्लाह ताला 1 साल उसे क्या कर दिया? जिंदगी बढ़ा दिया, उसकी उम्र में बरकत दे दिया. वयुज़ाइफुस सना. பெருமாள் சொல்றாங்க, உன்னுடைய வயது அதிகமாக வேண்டுமா, அதிகமாக நீ தர்மம் செய். 30 திர்ஹம் செலவு செஞ்சாரு, 30 வருஷம் அல்லாஹ் தஆலா நேசினாரு, வயசை அதிகமாக்கிட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவம். பெரியவர்களே, என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை பற்றி அதிகமாக மக்களுக்கு மத்தியில ஒரு ரஹ்பத், ஒரு ஆர்வத்தை ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள். அதிகமா தர்மம் செய்யுங்க, அதிகமா தர்மம் செய்யுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. 1 ரூபா கூட தனக்காக வேண்டி வச்சது கிடையாது, 1 ரூபா கூட வச்சது கிடையாது. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா புகாரி ஷரீஃப்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. பிறகு ஹஜரத் இஷாவுடைய தொழுகை, இமாம் ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா காமத்து சொல்லிட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு முஸல்லா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டார். நின்னுட்டு இருந்தவர் எந்திரிச்சு நேரா ரூமுக்கு போயிட்டார். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரே ஒட்டிதான், ஒரே செவுரு தான். பக்கத்துல போனாரு, போய் முடிச்சுட்டு வந்தார். வந்த பிறகு தொழுகை வச்சார். தொழுகை முடிச்ச உடனே எல்லா சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், காம சொன்ன பிறகு எங்க போயிட்டீங்க, ஏதாவது அல்லாஹ்வுடைய சட்டம் வந்துச்சா அப்படி? அவங்க சொன்னாங்க, இல்ல, நேற்று ஒரு நண்பர் நமக்கு ஹதியா கொடுத்தார், 20 திர்ஹம் கொடுத்தார். கிட்டாம் தலி சார், 20 திர்ஹம். அது என்னுடைய நைட்டு பூரா நான் தலைமானிலே வச்சிருந்தேன், தலைமாட்டிலே வச்சிருந்தேன். எப்படா இந்த 20 திர்ஹம் இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு தர்மம் செய்வேன் அப்படின்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அமைப்புகள் சரியான முறையில் சந்தர்ப்பங்கள் அமையல. உடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு, மறந்துட்டேன். இப்போ ஞாபகம் வந்த உடனே அந்த 20 திர்ஹம் கொண்டு போய் தர்மம் செய்யிட்டு தான் தொழு வைக்க. சுப்ஹானல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக வேண்டி 1 ரூபா கூட சேகரிச்சு வச்சது கிடையாது. எல்லாம் தர்மம், எல்லாம் தர்மம். மனைவி மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். خير பெரியவர்களே, மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்றாங்க. யாருக்கு? சஹாபாக்களுக்கு. தர்மத்தினுடைய, அதாவது ரஹ்பத், தர்மத்துடைய ஆர்வத்தை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி இருந்தா. அந்த பெண்மணி
ஒரே ஒரு ரொட்டி துண்டு கிடைச்சது. நல்ல கவனமாக தூங்கக்கூடாது. ஒரே ஒரு ரொட்டி துண்டு, ஒரு ரொட்டி பாதி ரொட்டி கூட கிடையாது, எக்கீச்சுக்கு லொக்குமா, ஒரே ஒரு வாய், ஒரே ஒரு ரொட்டி துண்டு, சின்ன ரொட்டி துண்டு அவருக்கு கிடைச்சது. அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்கிட்ட கொண்டு போயிட்டான். யாரு? அந்த பெண்மணி. உடனே கதவு தட்டுற சத்தம் கேட்குது. வெளியில வந்து பார்த்தா ஒரு வயசானவர், ரொம்ப ஏழ்மையான ஃபகீர். அவர் சொன்னாரு, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க, அல்லாஹ்கே நாமே குச் தேதோ அப்படின்னு சொன்னார். அந்த பெண்மணி வாய் வரைக்கும் கொண்டு போயிட்டா. ஒரே ஒரு தானா, ஒரே ஒரு லொக்மா தான் இருந்துச்சு, ஒரு பிடி சாப்பாடு தான் இருந்துச்சு. அது இல்லாதப்பட்ட ஏழைக்கு கொடுத்துருச்சு. இந்தப்பா இது மட்டும்தான் என்கிட்ட இருந்தது, இதை நான் சாப்பிட போனேன், அல்லாவுடைய கிருபையில் நீ உனக்கு பசின்னு சொன்ன, அல்லாவுடைய பேரை சொன்ன, இந்த நீ வச்சுக்கோ, கொடுத்துட்டான். இந்த பெண்மணி பட்டினியா இருக்கிறான். 4-5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறகுது. குழந்தை அல்லாவுடைய கிருபையில பிறந்த உடனே அந்த தாயும் குழந்தையும் விறகு வெட்டுறதுக்காக வேண்டி காட்டுக்கு போறாங்க. போனோம் அப்படின்னா ஒரு பேடியா ஓனாய், ஓனாய் என்ன சொன்னா குழந்தைய கத்திட்டு எடுத்துட்டு போயிடுச்சு. குழந்தை ஒரு 2-3 வயசு தான், அப்பதான் நடக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய கத்தி தூக்கிட்டு போயிடுச்சு. பின்னாடியே ஓடுது அந்த தாய். நீங்க சிந்திச்சு பாருங்க, பெத்த தாயுடைய கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தையை ஒரு மிருகம் வேட்டையாடுது அப்படின்னா எவ்வளவு மோசமான நிலைமை இருக்கும், வாயால சொல்ல முடியுமா? பின்னாடியே விரட்டிட்டு போகுது அந்த அம்மா. மேரா பச்சா, மேரா கலிஜா, மேரா பச்சா அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த தாயுடி அந்த அந்த இது இருக்கு, ஓனாயுடைய வாயில கத்திட்டு போன அந்த குழந்தைய ஒரு மலக்கு வந்து இறங்கி அந்த குழந்தைய பிடிச்சு தாயுடைய கையில கொண்டாந்து கொடுக்குறான். ஒரு சரீரி சத்தம் வருது. என்ன அப்படின்னா, தூ ஏக் நிவாலா அல்லாஹ் के रास्ते में तूने सदका किया, आज भेड़िए के मुंह से एक निवाला लेकर तेरे बच्चे को मैं तेरे पास लौटा दिया. डीलिंग சரியா போச்சு. சுப்ஹான் அல்லாஹ். நீ ஒரு வாய் சாப்பாடு வாய் வரைக்கும் கொண்டு போன, ஒரு வாய் சாப்பாடு வச்சிருந்த, வேற சாப்பாடு இல்ல, இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தர்மம் செஞ்ச. பேடியா ஓனாயுடைய வாயில இருந்து உன்னுடைய பிள்ளைய மலக்கின் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்து அந்த குழந்தையை கொண்டு வந்து உன் கையில கொடுத்தான். இது என்னது? உன்னுடைய நிவாலாவை நீ தர்மம் செஞ்ச. பேடியா ஓனாயுடைய நிவாலாவை பிடுங்கி அல்லாஹ் உனக்கு கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். அவர் பெரியவர்களே, தர்மம் என்பது என்னைக்குமே வீணாகாது, எல்லாம் டெபாசிட் தான். நீங்க தர்மம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா பல மடங்கு உலகத்திலையும் நமக்கு கொடுப்பான், மறுமையிலும் நமக்கு கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில அதிகமாக தர்மத்தை பற்றி என்ன செய்வாங்க, ஆர்வம் ஊட்டிக்கொண்டே இருந்தாங்க. அதிகமாக அல்லாஹ்வுடைய யுத்தங்கள் வந்துச்சா தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க, இல்லாதப்பட்ட ஏழையா அவங்களுக்கு தர்மம் செய்யுங்க. இது மாதிரி தர்மத்துடைய சிறப்புகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில, சஹாபாக்களுக்கு மத்தியில, உங்ககிட்ட இல்லைனாலும், நீங்கள் ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அதுல ஒரு பகுதி இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சே ஆக வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் இஸ்லாத்துல ஜகாத்தை கடமையாக்கணும். எந்த ஒரு மதத்திலேயுமே சரி, எந்த மதத்திலேயுமே ஜகாத் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரவில்லை. ஆனா இஸ்லாத்துல எல்லாமே தமிழ்ல சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சியதுதான் தானம் தர்மம், தனக்கு மிஞ்சியதுதான் தானம் தர்மம். ஷஹீத் அப்படி சொல்லல. நீ சம்பாதிச்சியா 100 ரூபாவா, 2 ரூபா 50 பைசா இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு கூட, இது உண்மையில கடமை. சுப்ஹானல்லாஹ். இது மாதிரி ஜகாத்தை அல்லாஹ் தஆலா இந்துக்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு மூக்கு மேல விரல வச்சுட்டான். எல்லாம் ஆச்சரியமாகறாங்க. கேட்டாங்கன்னா, என்னப்பா இஸ்லாத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குதா, இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு கொடுக்கறது கட்டாய கடமையா, இப்படி எந்த மதத்திலுமே இல்லையே. ஆனா இஸ்லாமுடைய மார்க்கம் எவ்வளவு தூய்மையான மார்க்கம், அதுல எவ்வளவு அழகான முறையில இந்த தர்மங்களை பற்றி எல்லா தஆலா கட்டளை இட்டு இருக்கிறான் அப்படின்னு பல இந்துக்கள் கேள்விப்படுறாங்க, பல இந்துக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அதனால பெரியவர்களே, சுயநலத்தை இஸ்லாம் போதிக்கவில்லை, பொது நலத்தையே போதிக்கின்றது. நம்முடைய வயசுல அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்கணுமா, நம்முடைய பல பிரச்சனைகள் சார், உலகத்துல இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது, எல்லாத்துக்குமே பிரச்சனை. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க முத்தவல்லி சாப் அப்படின்னு ஒரு பெரிய போஸ்டிங் அப்படின்னு, முத்தவல்லி சாப்புடைய போஸ்டிங் எவ்வளவு பெரிய போஸ்டிங் அப்படின்னு நமக்கு தெரியாது, உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு தான் தெரியும். क्या नाज़र भाई, तुम सोचिए क्या कि मुतवल्ली को तो परवाह नहीं लोगों, मुतवल्ली कितने कांटे के बिस्तर के ऊपर बैठे हैं, முள்வேலிகள் முள்வேலிகள் அதுக்கு மேல தான் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப எந்த ஒரு முத்தவல்லி இல்ல, எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி, பொறுப்புகள் சாதாரண விஷயம் அல்ல, பொறுப்புகள் மிகப்பெரிய பொறுப்பான விஷயங்கள். அதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் இருக்குது, பல கடமைகள் இருக்குது, பல சத்தியமான வார்த்தைகள் இருக்கு.
அதனால பெரிய நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல யாருக்குமே பிரச்சனை இல்லாம கிடையாது, எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு. பிறந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கூட பிரச்சனை இருக்கு, அதுவும் அழுகும். ஏன் அப்படின்னா भूख लगती मेरी अम्मा दूध पिलाती कि नहीं कि मालूम नहीं ना, उन्हें काम में लगी तो भूखा दादा ली ना काम तली साहब हर बच्चे को दिल में फिक्र है. அதனால குழந்தை சத்தம் போட்டு அழுகுது, அழுதாவது எனக்கு பால் கொடுப்பாரா எங்க அம்மா அப்படின்னு. பிறந்த குழந்தையில இருந்து வயசான கட்டைகள் வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இல்லாத உலகத்தில் மனிதன் யாருமே இல்லை. அஷத்துல் பலா அம்பியா சும்மல் அம்சால் ஃபஅம்சால். உலகத்துல எல்லா மக்களுக்குமே சோதனை உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அதுல நபிமார்களுக்கு அதிக சோதனை, அதுக்கு பின்னாடி அவங்களோட யார் இணைஞ்சு இருந்தாங்களோ அவங்களுக்கு அதிக சோதனை. அதனால பெரியவர்களே, உலகத்துல எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் நம்மளால் முடிந்த அளவுக்கு அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வோம் அஜி. அல்லாஹ் தஆலா உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகமாக தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.